ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ. இந்த திருவிழாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் இது. டபுள் ஹெட்டர் சனிக்கிழமை நடக்க போற டபுள் ஹெட்டர்ல முதல் கேம் 3:30 மணி கேம் ஆர்சிபி வர்சஸ் டெல்லி சின்னசாமியில இல்ல தொட்டசாமி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பீடாக். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் அன் இம்பார்ட்டன்ட் டீம். பீடாக் வந்து டாப் 4ல கொடுத்த ஒரு டீம் டிசி. அவங்க வந்து ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க சென்னையில போன கேமு. இங்க பக்கத்து ஊர் பெங்களூர்ல வந்து அதை வந்து மாத்தி எழுதுவாங்களா? ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஆர்சிபி அப்படின்னு இந்த கொஸ்டின் நிறைய கேட்டுனே இருக்கோம். இஸ் டிசி த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஆர்சிபி? ஹாவ் தே காட் த லெக்ஸ்? ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பிளேயிங் லெவன் யூஸ் பண்ண போறாங்க ஆர்சிபி? ஜஸ்ட் வந்து பவரிங் டவுன் ஆல் த டீம்ஸ், ரொம்ப பவரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேனே, எனி டீம் கேன் பீட் எனி டீம். டிசி காட் லெக்ஸ் டு பீட் ஆர்சிபினா எஸ் என்னுவேன். கேன் தே பீட் அப்படின்னா தெரியாது அப்படின்னுவேன். ஸோ போன தடவை என்ன பண்ணாங்க, நல்லா வந்த ஒரு காம்பினேஷனை, ஈவன் தோ யூ மீ அண்ட் மெனி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் வவுச்சிங் ஃபார் ஆகிப் நபி டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, தேர் வாஸ் நோ நீட் ஃபார் தம் to change that combination that made their batting look a bit lightன்றது என்னோட ஒப்பீனியன். தட்ஸ் அ பாட்டம் லைன். ஹோப் தே கெட் their playing combination right. இப்ப பெங்களூர்ல பாருங்க, போன தடவை வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஃபோல்ட் ஆனாங்க. அதுவும் ஈவினிங் கேம்ல ஃபோல்ட் ஆனாங்க, நைட் கேம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ஐவன் தோ ஆர்சிபி போல்ட் வெல். பிச்சை பத்தி நீங்க எதுவுமே குறை சொல்ல முடியாது. சின்னசாமி இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி குட். ஈக்குவலி பேலன்ஸ். நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2025ல 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இப்ப 2026ல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். ஒரு தடவை பேட்டிங் ஆனாங்க ஆர்சிபி, தி பம்ப் 250 on 1. 200 15 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க, 146 15 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா, யூ ஹவ் டு பேட் வெல். வி ஆர் ஹவு வெல் யூ போல், யூ கோயிங் டு கன்சீட் 200. 146 you are getting ball runs, absolutely no excuses whatsoever. It's a shambolic batting performances ன்னு சொல்லுவேன் நான். பட் தட் இஸ் டன் அண்ட் டஸ்டட் நவுட். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த 2025ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 178, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 188ன்னு சொன்னோம். இப்போ நடந்திருக்கிற அந்த 3 மேட்ச்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 199, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 215. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதைத்தான் சொல்லுவேன் விக்கி. 205 இஸ் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் லாட்ரி. நீங்க 220 டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா 240 டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்க. யூ கோ ஃபார் 205, யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் தென் தட். இட்ஸ் கோயிங் டு ஆட் குஷன் டு யுவர் வின்னிங் சான்சஸ். பவர் பிளேல திருப்பியும் அதைத்தான் சொல்லுவேன். இப்போ பவர் பிளேல வந்துட்டு போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 35 for 1 LSG, ஒரு 10 ரன் கம்மியா இருக்கு. என்னோட கணக்குப்படி 45 to 50 வந்தா பரவாயில்ல. சிஎஸ்கேவோட ஆர்சிபி 51 for 1 6 ஓவர்ல விக்கி, 51 for 1. அங்கேருந்து 250. தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செட்டிங் இட் அப் வெரி வெல் இன் த பவர் பிளே, நாட் லூசிங் யுவர் வே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடிதான். 7 to 10லேருந்து ஒரு 40லேருந்து 45, 11 to 15லேருந்து ஒரு 50லேருந்து 55, 16 to 20ல ஒரு 65 வந்துடும். திஸ் டேக்ஸ் அ லாஜிக் ஆஃப் 205 for 8. இப்போ நான் சொல்ற இந்த ஃபேஸஸ்ல விக்கெட்ஸ், நான் சொல்ற விக்கெட்டோட ஒரு விக்கெட் கம்மியா இருந்தாலும் இந்த ரேஷியோ சொல்லலாம். 15 ஓவர் வரைக்கும் நான் சொல்றேன் இந்த தியரி படி, ஒரு விக்கெட் நீங்க கம்மியா இருக்கீங்கன்னா going to steal 7 more runs. as a theory of T20 கிரிக்கெட். ஒரு விக்கெட் எந்த ஃபேஸ்ல கம்மியா இருந்தாலும் ஒரு 212 215 போயிடுவீங்க. அதுக்கப்புறம் யூ காட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். இப்போ உங்களுக்கு அதான் சொல்றேன், ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் ஹேவ் தேர் சே இந்த ஃபர்ஸ்ட் 6 overs. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பெருசா வரமாட்டாங்க. யூ டோன்ட் ஆக்சுவலி போல் டீம் அவுட், பட் ஆர்சிபி வாஸ் phenomenal in bowling Lucknow Super Giants out in the last game. 90 for 6 or 5 over that CSK scored 207 shows that what this pitch is when the game progresses on. ஓகே, பெரிய எதுவும் கிடையாது. 9.76 உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி, 9.21 ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. ஸோ இப்போ ஆர்சிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பெருசா வந்து எதுவும் சேஞ்ச் இருக்காது, அப்படியே படிச்சிடுறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதர், சிங்கப்பூர் சித்தப்பா, ஜித்தேஷ் சர்மா, மொரட்டுக்காளை, குருணால் பாண்டியா, பவுன்சர் பாண்டியா,
புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட் ஆடுவாங்களா, ரெஸ்ட் கொடுப்பாங்களா? ரெஸ்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜேக்கப் டஃபி இருக்காரு. And then Rafiq Salam looked supremely fit last game and his back of the hand slow delivers an absolute revelation. That is how we have to understand it. Impact sub is going to be Suyash Sharma. ஒரே சேஞ்ச், ஹேசல்வுட் they're going to give him another go or they're going to play Jacob Duffy and rest him. இதுதான் 12 இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இது இருக்கும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் 11. அதாவது ஜேக்கப் டஃபிக்கும் ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கும் சீட்டு குலுக்கி போட்டு டேய் ஒன்னு எடுங்கடா, யார் ஆடுறீங்க இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க அவரை வச்சு. பட் சி அதுதான் சொல்றேன், தட் ஷோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த போலிங். சி ஒரு காலத்துல வந்து ஆர்சிபி வந்து 200 220 அடிச்சாங்கன்னா பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க, ஐயோ யாராவது அடிச்சிருவாங்களோன்னு. ஆனா இந்த வருஷம் போலிங் வந்து கன் மாதிரி இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் எல்லா மேட்சும் பேட்டிங் 200 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க பீடாக். சேஸ் பண்ணும்போது 15 ஓவர்ல 150, அந்த கேம்ல 2 ஓவர் ஸ்பேர்ல 200 அடிச்சாங்க. போன கேம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிந்தாங்கன்னா 230 ரன் கன்ஃபார்ம் அடிச்ச அடிக்கு 230 ரன் கன்ஃபார்மா அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச டிசி எந்த விதமான கொஸ்டினுமே இல்லாம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுவாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். அவங்க கையில கொடுத்தாங்கன்னா அது எப்படி போகும்னு தெரியல. எஸ், தே ஹாவ் டிசி ஆல்சோ ஹாவ் குட் போலர்ஸ், பட் ஸ்பின்னர்ஸ் எப்படி இங்க கேமுக்குள்ள வரப்போறாங்கன்றது ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் தொட்டசாமி ஸ்டேடியம்ல. அண்ட் ஐ வாண்ட் டு நோ, ஐ எம் கம்ப்ளீட்லி இன் அக்ரிமெண்ட் வித் ஆர்சிபிஸ் பிளேயிங் 11. நீங்க எந்த பிளேயிங் 11 அந்த ஸ்குவாட்ல இருக்கிற யாரை வேணா நீங்க எழுதி போட்டாலும் அது அதுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதனால அதை பத்தி கொஸ்டினே கிடையாது. டெல்லி கேபிட்டல்ஸ் இதுக்கு என்ன ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க போறாங்க, என்ன மாதிரி காம்பினேஷன் ஆட போறாங்க பீடா? எப்படி ஆடணும்னு நான் சொல்றேன். Does it make sense? You tell me. Rolls Royce Rahul to open with 11 Nisanka. Number 3 Vipraj Nigam. Number 4 Samir Rizvi. Number 5 Tristan Stubbs. Number 6 David Miller. Number 7 Akshar Patel. Number 8 Asutosh Sharma. Number 9 Kuldeep Yadav. Number 10 Natarajan. Number 11 Lungi Engiri. And their impact sub is Mukesh Kumar. அதாவது சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா, கொஞ்சம் அவளுக்கு வந்த உடனே அந்த 10 பால்ல ஃபீட் மூவ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, காலை நகர்த்தத்துக்கு கஷ்டப்படுறாரு. இவங்களுக்கு புவனேஸ்வர் குமார் இருக்காரு, இவங்களுக்கு வந்து ஜோஷ் ஹேசல்வுட் ஆர் டஃபி இருக்காரு. ரசிக் சலாம் இஸ் bowling டீசென்ட்லி. ஒருவேளை விக்கெட் வேகமா விழுந்ததுன்னா மை நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி விபராஜ் நிகம். நம்பர் 8ல அசுதோஷ் சர்மா வராரு. நான் என்ன பண்ணுவேன், நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஆனஸ்ட்லி அக்செப்ட் a point is valid, that has to be accepted. P-Dog Rizvi is settled very well at number 4. அவர் ஏன் நம்பர் 3ல தள்ளணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நம்பர் 3ல தள்ளினதுனால அவர் ஃபெயிலியர்னு நான் சொல்ல மாட்டேன். someone has done well at that position, why change him? ஓகே, அக்ஷர் பட்டேல நம்பர் 3 இறக்கறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, அக்ஷர் பட்டேல நீங்க மேல இருக்கீங்க டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர். இப்ப பாண்டியாவையும் சுயாஷ் சர்மாவையும் கவுண்டர் பண்றதுக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கீங்கன்னா எனக்கு ஓகே. அக்ஷர் பட்டேல நீங்க நம்பர் 3 அப்ப இறக்கலாமே நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பவர் பிளே வந்து சாப்பிட்டு போயிட்டு வரவர் இட்ஸ் அ ட்ரெடிஷனல் பிளேயருங்கும் போது இந்த விப்ராஜ் நிகம் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர். 2 டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர் சொல்ல போறாங்க, தட் இஸ் 11 நிசாங்கா, ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். நம்பர் 3ல என்ன பண்ணுவேன், ஒருத்தனை இறங்கி விட்டுருவேன் விப்ராஜ் நிகம் மாதிரி, ஒருத்தர் போ மிடால் மேல அடின்னு. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, இத்தனை பேர் இருக்காங்க. நான் எதுக்கே பயப்படணும்? ஸோ என்ன சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன்னா, ஆகிப் நபி அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ஸஸ் அவுட் டு கிவ் இஸ் பிளேஸ் டு விப்ராஜ் நிகம். அதை ஒன்று தான் நான் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டில் பண்ணியிருக்கேன். யூ லெட் மீ நோ வெதர் திஸ் இஸ் மேக்கிங் யூ திங்க் ஆர் யூ சேயிங் இல்ல பிடாக் as usual 3 ரிஸ்வி, 4 ஸ்டெப்ஸ், 5 மில்லர், 6 அக்ஷர் பட்டேல், 7 அசுதோஷ், 8 விப்ராஜ் நிகம் ஆடிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? உங்க தாட்ஸை கொடுங்க பிஃபோர் வி கேன் கோ ஃபார் வின் ஃபேக்டர். இம்பாக்ட் பிளே யார் சொன்னீங்க உங்களுதுல? முகேஷ் குமார். ஸோ எஸ் கரெக்ட். பட் ஆனால் நான் அந்த எப்படி வந்து அபிஷேக் போரையில உள்ள எடுத்துன்னு வர்றதுன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் போரையில உள்ள எடுத்துன்னு வரவே முடியாது அப்படிடா. அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்களா? இந்த காம்பினேஷன்ல செட் ஆகாது. கரெக்டா? எடுத்துன்னு வரணும்னா நிகமுக்கு பதில் எடுத்துன்னு வந்துட்டு அபிஷேக் போரையில நம்பர் 3 இறக்கணும். Then they won't have that extra cushion of one more bowler to roll an arm over. In my opinion, the previous match before he was dropped, he gave 23 in 1 over, but I really rate Vipraj Nigam that is good enough to bowl in power play.
ஆர்சிபி has got a pool of right handers. இந்த ரூல் உங்களுக்கு ஐசிசி ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, தே காட் பூல் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க, இட் ஓன்ட் பி a பேட் ஏரியா டு கெட் விப்ராஜ்னிகம். திருப்பி சொல்றேன், போன பிச்சு இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் சின்னசாமி ஸ்டேடியம் பிச்சு. கொஞ்சம் கீழெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் பால் திரும்பிச்சு, தூக்கிலாம் போட்டார் குருணால் பாண்டே, அப்படியே நின்னுச்சு பால். கொஞ்சம் கஷ்டப்பட்டார் முகுல் சௌத்ரி நீங்க பாத்தீங்கன்னா. அப்படிங்கும்போது நான் எப்படி யோசிப்பேன், எனக்கு லுங்கி எங்கடி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலரு, நட்ராஜன் எக்ஸ்ட்ராடினரியா போடுறாரு, முகேஷ் குமார் எக்ஸ்ட்ராடினரியா போடுறாருங்கும் போது 12 overs of pace is enough in சின்னசாமி. they got குல்தீப் அண்ட் இப்ப குல்தீப் அடி வாங்கினா கூட எனக்கு இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் இல்ல, அக்ஷர் பட்டேல் அடி வாங்கினா கூட I got another spin option of விப்ராஜ்னிகம். போராளி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி 5 போலர் வச்சுன்னு போனோம். கை சுத்தணும்னா ட்ரிஸ்டன் ஸ்டெப் தான் கை சுத்தணும். ரைட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க போலிங்ன்றதுனால. தட் இஸ் ஒன்லி ரீசன். அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் லீவிங் ஆகிப் நபிதார் அவுட் and getting Viprajnigam, who is a double duty player, can bat and bowl and push him at number 3. Ideally, Poral should bat 3 and Samir Rizvi at 4. That will make their bowling a little bit weak with less option of just 5 frontline bowlers. அதனால இந்த ஐடியாவை கொடுக்குறேன். ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ். இல்ல பிரில்லியண்டான 11 பீடாக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து அசுதோஷ் சர்மாவையும் யூஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பிகாஸ் சும்மா பேட்டோட டோ அண்ட் நுனியில பட்டா கூட 6 போயிடும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர். நல்லாவும் ஆடினாரு சென்னையில. அன்பார்ச்சுனேட்லி ஒரு அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா அந்த கேம் சீல் பண்ணி கொடுக்கிற கூடிய டெஃபினட்டான எபிலிட்டி இருக்கு. நீங்க சொல்ற 11 ஓகே, பட் ஆனா நீங்க சொல்ற ஆர்டர்ல விப்ராஜ்னிகம் ஆடுவாரான்றது டவுட். அக்ஷர் பட்டேல தான் ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தே வில் ஜஸ்ட் கோ வித் த சேம் திங். சமீர் ரிஸ்வியை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, உங்ககிட்ட இருந்து அந்த பிளாஷியா எங்களுக்கு வேண்டாம். யூ டேக் த டைம், யூ சீ த்ரூ 10 overs. ஒருவேளை ஏர்லி விக்கெட் வந்துன்னா யூ ஜஸ்ட் சீ த்ரூ த 10 overs. ஒன்ன சுத்தி ஆடுவாங்க பிளேயர்ஸ். வி ஹாவ் ஹிட்டர்ஸ் அண்ட் கேமை ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து ஸ்டப்ஸ், மில்லரு, அசுதோஷ் சர்மா இருக்காங்க. ஒருவேளை அக்ஷர் பட்டேல் பின்னாடி இருந்தாருன்னா அவரும் இருக்காரு, விப்ராஜ்னிகமும் இருக்காரு பின்னாடி. எந்த விதமான அவசரமும் கிடையாது. யூ பிளே த ஷீட் ஆங்கர் ரோல் ஒன் சைடு. ஐதர் கேஎல் ஆர் பத்தும் நிசங்கா will do the heavy lifting of scoring in power play. You just rotate and just play along. நீ ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் நீயே அடிப்பேன்றது தான் இந்த தான் மெசேஜா இருக்கும். ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் கோ வித் நம்பர் 3 சமீர் ரிஸ்வியோட போவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆல்சோ அபிஷேக் போரலையும் எடுத்துன்னு வர முடியாத சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் பிளேயிங் 11. பட் பேட்டிங் ஆர்டர் இந்த மாதிரி பண்ணுவாங்களா தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ப்ராபபிளி இதே சமீர் ரிஸ்வியோட நம்பர் 3 போறதுக்கு நம்பர் 3 சமீர் ரிஸ்வி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் ஓகே பீடா. வின்னிங் ஃபேக்டரிங் என்னவா இருக்க போகுது? அண்ட் ஆர்சிபி லுக்கிங் டேஞ்சரஸ். ஒருவேளை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனாங்கன்னா தே ஆர் நாட் போஸ்டிங் நத்திங் லெஸ் தென் 240 or 220 or 230. சோ இது எது கம்மியா வரப்போறது இல்ல. சோ அந்த பேட்டிங் இந்த 220 சேஸ் பண்றதுக்கு இந்த பேட்டிங்க்கு லெக்ஸ் இருக்கா, இந்த பேட்டிங்க்கு திறமை இருக்கா? இருக்கு. பட் ஆனா அடிப்பாங்களா? நீங்க தான் சொல்லணும். டே கேம் பெங்களூர்ல வின் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதே வந்து நைட் கேம்ல வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட், வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட்னுவேன். டே கேம் வான்கேரே இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், வின் த டாஸ் அண்ட் ப்ளீஸ் போல் ஃபர்ஸ்ட். அகமதாபாத்ல மட்டும்தான் டேயா இருக்கட்டும் நைட்டா இருக்கட்டும் வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட். இங்கே போல் ஃபர்ஸ்ட். 11 to 20 அந்த 11 ஓவர் செட் பண்ணிட்டேன்னா போனதரையே சொன்னேன், கிழிச்சிடலான்னு. சூப்பர் ஜெயின்ஸ் அங்கதான் விட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன், டீசென்டான பொசிஷன், நாட் பேட். 82 for 3 இருந்தாங்க. ஆர்சிபி வாஸ் 98 for 3 அகைன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். தி வால் அப் டு 250. இவங்க 82 for 3ல இருந்து ஃபோல்டட் டு 146. அதுக்கப்புறம் அந்த 11 to 20 அப்படிங்கும்போது ஹானஸ்டா சொல்ல 11 to 20னா நீங்க வந்துட்டு ஒரு நம்பர் 4ல இருந்து வரலாம். இங்க ரஜாத் பட்டிதார் கூலிப்பட, சித்தப்பா கூலிப்பட, நிதேஷ் சர்மா கூலிப்பட, மொரட்டுக்கால கூலிப்பட, குருணால் பாண்டியா கூலிப்பட. அங்க நம்பர் 4ல இருந்து வரலாம். கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, டேவிட் மில்லர் எக்ஸ்ட்ராடினரி, அக்ஷர் பட்டேல் எக்ஸ்ட்ராடினரி, அசுதோஷ் சர்மா அப்சல்யூட் மேட்ச் வின்னர், விப்ராஜ்னிகம் ஹர்ட் யூ. ஆனஸ்டா சொல்லணும்னா பயஸ்ட் எதுவும் இல்லைன்னா என்னால எட்ஜ் கொடுக்க முடியாது இந்த ஃபேக்டர்ல. தட்ஸ் ஆனஸ்டி. அதுக்கப்புறம் வர ஓவரால் எட்ஜுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா அண்ட் சுரேஷ் சர்மா ஆர் பஞ்சிங் அபவ் தேர் வெயிட். அதான் சொல்லணும். குவாலிட்டின்னு பார்த்தா there is no comparison when it comes to Kuldeep and Akshar. They are going to be challenging the any best spin bowling outfit in the whole 10 teams of IPL, and they got விப்ராஜ்னிகம் expected to playன்றதுனால அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு எட்ஜ் கொடுக்க முடியாது.
அப்படியே 50-50 இருக்கு. ஆனா considering the current form, how the batting unit is performing, how the bowling unit is performing on tandem to help each other, and the home advantage, RCB will go with a slender edge of 51-49. Even though Delhi is coming with a match winning losing streak, it is not going to be easy. They've got the goods to upset any team. They're also a team which have picked up a massive chance of getting into the playoffs. It's going to be a very close game, which I feel RCB will edge out Delhi by 51-49 margin. Vicky, please add on your edge. இல்ல என்னோட எட்ஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் கோ ஃப்ரம் டாப் 3 எடுத்துக்கலாம். ஆர்சிபியோட டாப் 3, டிசியோட டாப் 3. கண்டிப்பா வெயிட்டேஜ் ஆர்சிபியோட டாப் 3ல இருக்கு. தே ஹவ் காட் த பர்ஃபார்மன்ஸ், தே ஹவ் பீன் இன் ஃபார்ம். இங்க கேஎல் வந்து ஒரே மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. 10 நிமிஷங்கா சூப்பரான ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ரிஸ்வி நம்பர் 3ல எப்படி ஆட போறாருன்னு தெரியல. அவர் டபுள் கியர்ல ஆட போறாரா, ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ஃப்ளூயிடிக்கா ஆடி 2 மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரைசிஸ்ல இருந்து தூக்கின்னு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. 2 கேம் நல்லா ஆடி அந்த மாதிரி ஒரு நாக் ஆட போறாங்களா தெரியல. இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்பர் 3 ரிஸ்வி கிட்ட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்லைட்டா. இங்க நம்பர் 3 வரவர் தேவ்தத் படிக்கலும் ஹீப்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்காரு இதுல டொமஸ்டிக்ல. அண்ட் ஆல்சோ ஐபிஎல்ல லுக்கிங் இன் சப்ளைம் டச். ஒரு 50ல அசால்ட்டா 22 பால் 50 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, அடிக்கிறாரு. விராட் கோலி சம ஃபார்ம்ல இருக்காரு. சால்ட் கேன் அப்சல்யூட்லி மர்டர் பவுலர்ஸ் இன் த பவர் பிளே. சோ இதுல வந்து வெயிட்டேஜ் அப்சல்யூட்லி கோயிங் டு ஆர்சிபி. அண்ட் அகைன் ஸ்பின்ல ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் அன் எட்ஜ் டு டிசி. ஏன் சொல்றேன்னா, the beauty of Kuldeep Yadav can come at any time. Akshar Patel is Akshar Patel any day. Our power play can hurt these 2 right-handers. 2வது ஓவர்ல 3வது ஓவர்ல நல்ல ஸ்டார்ட் எடுத்து ஆடிட்டு இருக்கும்போது he can run through Salt and also he can trouble Virat Kohli. Only thing, Salt out ஆனதுக்கு அப்புறம் ஒரு விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் தேவதத் படிக்கல் வந்து அந்த சார்ஜ் எடுத்தாருன்னா ஒரு சான்ஸ் இருக்கே தவிர. ஸோ ஸ்பின் எட்ஜ் இஸ் கோயிங் டு டிசி. அண்ட் ஃபினிஷர்ஸ்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் பீடாக். இவங்க வந்து 5 பேர் நீங்க சொன்னீங்க, எஸ் அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எஸ் நீங்க வந்து யூ ஆர் பீங் வெரி வெரி எப்படி சொல்றது, மைசர்லி டுவர்ட்ஸ் டிசி நான் ஃபீல் பண்றேன். பட் the edge is always towards RCB. See, look at what they are doing. போன மேட்ச் வந்து மொரட்டுக்காலையும் அவரும் வந்து சும்மா ஃபார் ஃபன்னுக்கு அடிச்சாங்க 6 எல்லாம். ஜிதேஷ் சர்மா இஸ் நாட் கெட் கோயிங். இன்னும் ஆரம்பிக்கல அவரோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சாருன்னா தாங்க முடியாது. நான் குருணால் பாண்டியாவை இதை சேர்க்கவே இல்லை. ஒன்லி ரஜத் பத்திதாரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா 4 பேரு. நீங்க அங்க 5 பேரு கூட சொல்லுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இவங்க 4 பேர் தாராளமா தண்ணி காட்டுவாங்க அந்த பவுலிங்க்கு. அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஐ மைட் டாக் ஸ்லைட்லி ஓவர் இங்க, பட் ஆனா திஸ் இஸ் த ஃபேக்ட். நம்ம பாக்குறோம். நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியா நான் ஹைப் அப் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஆர்சிபி அட் ஹோம் ஒரு வின்னிங் ஃபேக்டரை ஆல்வேஸ் டிக் பண்றாங்கன்னா அது வந்து 11-20 தான் நான் நினைக்கிறேன். 11-20 மாறாம டிக் பண்றாங்க. 98 for 2, 51 for 1 பவர் பிளேல 98 for 2 10 ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 250க்கு போறாங்க. அதாவது 250க்கு போறாங்க. அண்ட் ஆல்சோ டிசி ஹேஸ் காட்டன் அ பீட்டிங் லாஸ்ட் கேம். டெஃபினட்டா அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு ரஸ்டினஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ எம் கிவிங் அ வெரி வெரி உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தி எட்ஜ் கொடுக்குறேன். 56% to RCB that is going to win this game. நான் நினைக்கிறேன் the edge is slightly big. 56 ஜாஸ்தியான்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த கேமுக்கு ஜாஸ்தி. பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஈக்குவலான ஒரு மேட்சப் உள்ள டீம்ஸ். பட் 56 is a big edge to RCB. Pidog also has given a slender edge to RCB 51-49. Let's see what happens. One from each team game changers பிக் பண்ண போறோம். யார் உங்க கேம் சேஞ்சர்? சின்னசாமி, அது வந்து அவருக்கு ஸ்டேக் இருக்கு கேஎல் ராகுலுக்கு. அவரெல்லாம் நீங்க விட முடியாது. அங்க பிறந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எடுத்தோடனே கியர்ல போக ஆரம்பிக்கும். ஏசல்வுட் ஆடினார்னா அவரை மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு 2 ஓவர்ல கவுண்டர் பண்ணி விக்கெட்டு கொடுக்காம ஆடுறதுன்னா கிளாஸ்னா கேஎல் ராகுல் தான். அந்த பக்கம் பிகாஸ் தே ஆர் ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக் இன் த மிடில் ஓவர்ஸ். ஸ்பின் கிங் ஒரே ஒருத்தர் தான் என்னை பொறுத்தவரைக்கும். தட் இஸ் தர் கேப்டன் ரஜத் பட்டிதார். என்னோட லாங் ஹேர் வச்சிருக்காரு. So my picks are going to be Rolls-Royce, KL Rahul from Delhi Capitals and the captain Rajat Patidar Durandar from RCB. Vicky, please give your options. My picks from DC is going to be the ever consistent and ever reliable Stubbsy. Tristan Stubbs is going to be my game changer for DC. I think in the gameல வந்து இந்த மிடில் ஓவர்ஸ் யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் த ஸ்பின் இஸ்
good from both the sides. But DC has slightly got edge in சொல்லியிருக்கேன். But Stubbs can handle these two spinners நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து குருணால் பாண்டியா அந்த பவுன்ஸ் இருக்கன்ஸ் எல்லாம் போட்டு ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண பாப்பாரு. அவரை தூக்கி வெளியே அடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ Stubbs from DC and Phil Salt is just going to go berserk, P-Dog, because he is going to test the DC bowlers in power play. ஒரு இடம் நம்ம சொல்லியிருக்கோம், பவர் பிளேல மட்டும்தான் டிசியை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து Salt can really hurt them. I think he is going to do that job coming game la. So another Salt from RCB and Stubbs from DC என்னோட சைடுல இருந்து. இதுக்கு அப்புறம் ஏதாவது ஆட் பண்றீங்கன்னா பண்ணுங்க, இல்லனா குயிக்கா நான் வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். You can go with Stumpy Dog, please. எஸ், ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு பிரில்லியன்ட் கொஸ்டின். உங்களுக்கு லெக் ஸ்பின் பிடிக்கும்னு தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். விபின் 67Y7P கேட்டிருக்காரு. என்னன்னா, P-Dog, you have said that Chahal has a tough time in the power play because the new ball skids on and his flight doesn't work as well. If you were coaching against Rashid Khan, why do his quick flat deliveries still work with the same new ball when Chahals don't? Is it just because Rashid is taller at release, or does he do something different with seam? Your opinion, please. So Chahal வந்து நியூ பால்ல போடும்போது அவரோட ஃபிளைட் ஒர்க் ஆகாது, ஸ்லைட் ஆகி போகும், ஸ்கிட் ஆகும். ஸோ அதனால வந்து அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்ன கேட்குறாங்க, அதே ராஷித் கானு குவிக்கர் ஃபிளாட்டர் டெலிவரிஸ் இன்சைட் த பவர் பிளேவும் போடுறாரு, பட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ராஷித் கான் என்ன பண்றாரு, செஹல் என்ன டிஃபரெண்டா பண்றாரு? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? Chahal is an attacking bowler who wants to pick up wickets by flighting the ball, beating the batsman in the air slow. ரஷீத் கானோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஏர் ஸ்பீடு தான் ரஷீத் கானோட மெயின் வெப்பனே. ஓகே, அந்த பேக் இன்ஜுரி வந்ததுனால அவர் பேக் இஸ் நாட் புஷிங் ஃபார்வர்ட் ஆஸ் மச் அஸ் இட் யூஸ் டு பி. அதனால தான் இந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா அவரோட ஏர் ஸ்பீடு கம்மி ஆயிட்டு அவர் ஷார்ட்டர் லென்ஸ் போடும்போது பின்னாடி போய் அடிக்கிறதுக்கு டைம் இருக்கு. பின்னாடி போனீங்கன்னா டலுங்கு ரஷீத் கானுக்கு. இதே யஜுவேந்தர் சஹலோட விக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் நாட் கைஸ் கோயிங் பேக் ஃபுட் அண்ட் கெட்டிங் அவுட், இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். முன்னாடி போய் அடிக்க போய் லாங் ஆன் லாங் ஆஃப்ல விக்கெட்டு, இறங்கி போய் அடிக்க போய் ஸ்டம்ப்டு. நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்குறேன், இவ்வளோ கிரிக்கெட் பார்க்குறீங்களே, எத்தனை தடவை ரஷீத் கான் ஹஸ் காட் அ பேட்ஸ்மேன் அவுட் ஸ்டம்ப்டு? யோசிச்சு சொல்ல முடியுமா? எத்தனை தடவை? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ டோன்ட் திங்க் யாருமே இறங்க மாட்டாங்க ரஷீத் கான். ஏன்? ஸ்பீடு, குவிக்கர் த்ரூ தி ஏர். தேங்க் யூ. யஜுவேந்தர் சஹலுக்கு ஏன் இறங்குறாங்க? பிகாஸ் ஹி கிவ்ஸ் மோர் ஏர், இஸ் ட்ரெடிஷ்னல். ஓகே, அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் தி இது அப்படிங்கும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிளாசிக்கல் ஆங்கிளோட ஓடி வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக சைட் ஆன் பொசிஷனுக்கு வந்துட்டு வித் காக்கட் ரிஸ்ட் அப்படியே மேலே தூக்கி போடுவார். ஸோ பிச்சில் அசிஸ்டன்ஸ் ஆஃப் த விக்கெட் டேர்ன் இல்லைன்னா த்ரூ த லைன் இறங்கினீங்கன்னா எங்கே வேணாலும் அடிக்கலாம். unless otherwise the pitch is stopping, holding and having some spin. ரஷீத் கானோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏர் ஸ்பீடு. when the ball pitches off the wicket it might not get much of a turn. ஸோ பின்னாடி போய் ரஷீத் கான் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அடிக்க முடியாதுங்கும் போது கேப் பியர்ஸ் பண்ணுறது கஷ்டம். The only time Rashid Khan might bleed na when he misses his length on the fuller side. ஃபுல்லர்லேருந்து கொடுக்கவே மாட்டார். அப்படிங்கும்போது ரீச் பண்ணி அடிக்கவும் முடியாது அவர் போடுற ஏர் ஸ்பீடுன்றதுனால. தட் இஸ் வாட் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் போலர்ஸ் கேன் சூட்னு. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு இந்த பவர் பிளேல ஒன்று ஃபிங்கர் ஸ்பின்னர் கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கொடுப்பாங்க. ரொம்ப ரேரா தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த லெக் ஸ்பின்னர் கொடுப்பாங்க. அது ஒரு ஓவர் வித்ராஜினிகம் போட்டார், என்னாச்சு 23 ரன். ஸோ அது என்ன அவரால் போட முடியாதுன்னு கிடையாது. நல்ல பேட்டிங் ட்ராக், தெர் இஸ் நாட் மச் ஆஃப் ஹெல்ப் ஃபார் த bowler. The kind of a bowler who really thrive in getting more revolutions on the ball, beating the batsman off the wicket when there is no help. எந்த மாதிரி ஒரு போலர்ஸ் லென்த்தால வந்துட்டு பேட்ஸ்மேனை அடிக்கிற ஒரு போலர்ஸ், ஸோ அந்த மாதிரி போலர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. தட் இஸ் த ஒன்லி ரீசன். அன்பார்ச்சுனேட் குல்தீப் என் பவர் பிளேல போட மாட்டேன்றாரு. சஹல சொல்றாரு குல்தீப் இஸ் ஆல்சோ கை. நூர் பாத்தீங்கன்னா மச் சிமிலர் டு ரஷீத் கான் when it comes to air speed. ஓகே, டயகனலா ஓடி வருவாரு. குல்தீப் நல்ல ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஓடி வந்து மேல போடுவாரு. ஸோ இப்போ இந்த திஸ் அப்ளிகபிள் ஃபார் குல்தீப் ஆல்சோ இஸ் பீன் அ மாஸ்டர் சக்சஸ் ஃபார் இந்தியா. அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா when he was on top of his game, India never used him in power play unless otherwise ஒரு வழி இல்லைன்னா. அந்த ஓடிஐல வந்து 10வது ஓவர்ல கொடுப்பாங்க, கடைசி ஓவர்ல அந்த மாதிரி கொடுப்பாங்களே. when you know a guy whose main strength is
beating the batsman with a slow trajectory is slightly difficult on helpful pitches. This is the reason guys like Rashid Khan and Roor Ahmed, they are thriving என்றது என்னோட humble opinion. Vicky, please, if you want to add on something on this to make it even more better, please go ahead, or else we are going to give a final thoughts on another blockbuster double-header first game on Saturday. பிரில்லியன்ட்லி சம்ட் அப் டாக். அது வந்து அதான் ஆல்வேஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் பவுண்ட் டு கெட் விக்கெட்ஸ். பட் ஆனால் உடனே பவர் பிளேல வித் ஷைன் ஜாஸ்தியாக இருக்கிற பாலோ நியூவர் பால்லையோ போடு, ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை உள்ள வச்சு போடுன்னு சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஈவன் இஃப் இட்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்ஸ். ஸோ அதனால் ஆனால் ஷேன்வான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நிறைய நியூ பால்ல, எனக்கு தெரிஞ்சு. ஐ டோன்ட் நோ, பட் ஷேன்வானும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர் வந்து சஹல் அளவுக்கு இஸ் நாட் ஸ்லோ த்ரூ த ஏர். ஓகே, அவர் ஃப்ளிப்பர் கிப்பரில் புட்டு அடிக்கும் பேட்ல. ஸோ அவருக்கு ஃப்ளிப்பர் இருக்கும், அவருக்கு வந்துட்டு ஸ்லைடர் போடுவாரு. இந்த ஃப்ளிப்பர் இப்ப யாருமே போட்டிருக்காரு. ஃப்ளிப்பர் எந்த லெக் ஸ்பின்னரும் போடுறது கிடையாது. இப்போ ஒன்னு ஸ்லைடர் தான் போடுறாங்க. அந்த ஃப்ளிப்பர் அவர் போடுற இந்த சீம் இந்த பக்கம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த ஃப்ளிப்பர் எந்த லெக் ஸ்பின்னர் போடுறது கண்ட்ரோலா பண்ண முடியாது. பின்னாடி போய் லொட்டீர் அடிக்கும் பேட்ல. ஃப்ளிப்பர் போடுவாரு, கூகுளி அவருக்கு பெருசா திரும்பும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைடர் போடுவாரு. நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு போல் பவுன்சர் போட்டுருவாரு, சீம் அப் பவுன்சர். இவர் எப்படின்னா சஹல், நீ இறங்கி 2 6 அடிச்சாலும் அவர் நேஷனல் செஸ் சாம்பியன் சஹல். இறங்குறியா வா அடுத்த பால் வான் மேல போடுற ஒரு தைரியசாலி ஒழிய இஸ் நாட் someone is going to bowl quicker. With that action, if he's trying to bowl quicker, it's going to get even more worse for him. That is the only reason Shane Warne survived. இன்னொன்னு சொல்றேன், ஷேன் வான் வந்து 2010ஓட அவரோட இது முடிஞ்சு போயிடுச்சு. T20 ஆனஸ்டா சொல்றேன், அப்பயும் வந்து எவால்வ் ஆயிடுச்சு கிரிக்கெட். நீங்க 2010 வரைக்கும் ஐபிஎல் 75 ரன் எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க பவர் பிளேல? ஒரு 50 ரன் வந்தா கமெண்டேட்டர் சொல்லுவாங்க வாட் a rollicking start அப்படின்னு. ஸோ அந்த ஷேன் வான் இஸ் அ மாஸ்டர், நம்பர் 1 in the world. He knows how to adapt. அவர் போட்டிருப்பாரு இல்லைன்னு சொல்ல. The challenges now are very more and really painful for the bowlers, to be honest. So you need to know who can suit in power play, who will not suit in power play. Please continue. இல்ல ஃபைனல் தாட்ஸ் போயிட்டாங்க. அதுதான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஷேன் வான் போட்டிருக்காரா இல்லையான்னு யோசிச்சிருந்தேன். கிரேட்ஸை பத்தி பேசும்போது அஃப்கோர்ஸ் ஷேன் வானை பத்தி நீங்க பேசாம இருக்கவே முடியாது. ஐபிஎலோட ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான ஒரு சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சிருந்தாங்க. அதுவும் யங் இந்தியன் லேட்ஸை வச்சு ஜெயிச்சு காட்டினாரு. அவர் எப்படி ஜெயிக்கணும்னு. இஸ் அ ட்ரூ லீடர். நம்ம கூட இல்லைன்னாலும் அவரோட லெஜெண்டரி போலிங்கா இருக்கட்டும், அவரோட the way he handles the team and the way he encourages the youngsters, அவர்லாம் ஹேண்ட் பிக் பண்ணவர் தான் ஜட்டுலாம். இது இஸ் கோயிங் டு பி சூப்பர் ஸ்டார்னு சொன்ன ஒரு ஆள் ஜட்டு இன்னி வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு. சோ எஸ் பிடாக், ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் கேம். அதான் நான் சொல்றேன், எட்ஜ் நான் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்களும் யோசிச்சுட்டு ஆர்சிபி வா ஓன்னு சொல்லிட்டு 56 தான் கொடுத்துருக்கீங்க. ப்ரீவியஸா சிஎஸ்கேவோட 2 மேட்சும் 61-39 கொடுத்தேன். என்னோட மேல எட்ஜ் நீங்க கொடுத்தீங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு நேரோ எட்ஜ் 51-49 யூ கேவ் 56-44. யூ நெவர் செட் 60-40. Because when I read the Delhi team on paper with the bat and ball, the balance what they've got, telling 60-40 is, I don't know, but everyone's opinion has to be respected. I feel it is going to be a close contested game, particularly if Delhi win the toss and put RCB into bat. Delhi's bowling is very good with the balance with both bat and ball. என்றதுனால எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அந்த 3:30 மணிக்கு நீங்க ஆடும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்புறம் செட்டில் ஆரம்பிக்கும் விக்கெட். அந்த 6 ஓவர்ல நீங்க ரன் வரலன்ட்டு டப் டிப்னு அடிக்க போயிட்டு அந்த 10 ஓவர்ல நீங்க ஒரு 73 for 4, 80 for 4 வந்துட்டீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்றேன், 170-175 நீங்க if RCB bats and end up with 175, I'm telling you now, you're not going to defend it against Delhi. பாட்டம் லைன் ராகுலுக்குலாம் 175 டார்கெட்னா வச்சு முடிச்சுட்டு போனார். 10 நிமிஷம் கவர பயங்கரமா ஆடுறாரு. ஈவன் தோ இஸ் நாட் கெட்டிங் பிக் ஸ்கோர்ஸ்ன்றதுனால ஸ்டில் ஐ ஃபீல் தட் ஆர்சிபி வில் ஷூர்லி கோ ஃபேவரட். பட் டோன்ட் ரைட் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் ஆல். இஃப் யூ வாண்ட் டு ரைட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் த டபுள் ஹெட்டர். ஒரு சம்பவம் இங்கே நடக்கும்னா அடுத்த சம்பவம் மஞ்சச்சொக்கா போட்டு ஒருத்தன் வருவான், சாயங்காலம் ஆட போறான். அதுக்கும் வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். Let us see whether these two Jambawans can end up the Saturday on a high with your very own Blast Vignesh. 98% சான்ஸ் இருக்கு. 2 கரெக்டா சொன்னார்னா 100 வரத்துக்கு. வராரா பார்ப்போம். Until then, thanks a lot and bye bye.